ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் வெப்சைட். நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு சீரிஸ் தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5. அண்ட் ஃபைனலி அதோட இப்போ வால்யூம் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வால்யூம் 1 ஒன்றும் கிடையாது, இனிஷியல் 4 எபிசோடோட இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்ம எல்லாருமே ஒரு சம பெரிய ஜேர்னியோட இப்போ வந்துருக்குன்னு கூட சொல்லலாம். சீசன் 1லேருந்து எங்கெங்கேயோ கொண்டு போனாங்க ஸ்டோரியை. மெயினாக நம்ம வில்லு தான் அங்கே போய் அப்சைட் டவுனில் மாட்டிப்பாரு, திருப்பி அவனை எப்படி கொண்டு வராங்க. அண்ட் இன்னும் கூட அந்த அப்சைட் டவுனும் க்ளோஸ் ஆகல, ப்ளஸ் நம்ம வெக்னாவோட ஸ்டோரி இன்னும் முடியல. ஸோ அதோட நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு ஆஃப்டர் சீசன் 4, அதனால தான் அதை அப்படியே நம்ம சீசன் 5ல பார்ப்போம். அண்ட் மெயினாக நம்ம எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்ச எல்லா கேரக்டர்ஸுமே திரும்பியும் உள்ள நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம லெவன், மைக்கு, வில்லு, லியூக்கஸ், டஸ்டின், மேக்ஸு, ஸோ எல்லாரையும் நீங்கள் உள்ள பார்க்கலாம். அண்ட் அவங்க மட்டும் கிடையாது, நம்ம மெயினான ஸ்டீவ், ஜானத்தன், நான்சி, ராபின், இவங்க எல்லாருமே திரும்பியும் உள்ள இருக்காங்க. ஸோ எல்லா கோர் கான்செப்ட் என்னன்னா, நம்ம சில வருஷம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் வெக்னா வந்து திருப்பியும் வரப்போறாரு. அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ்லாம் தெரிய வந்துருச்சு. அண்ட் இப்போ சில கேரக்டர்ஸும் ஆல்ரெடி இங்கே உள்ள இருக்காங்க. எக்ஸாம்பிள், நம்ம நான்சியோட ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அதுதான் நம்ம ஹாலி. அண்ட் அந்த கேரக்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான், பட் இப்போதைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இவங்களை வச்சும் வந்து ஒரு ஸ்டோரி வைஸ்ல உள்ள கொண்டு போயிட்டாங்க. அண்ட் வெக்னா என்னையா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கே நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். இவர் அட்மோஸ்ட் என்னதான் பண்ண போற இந்த வெக்னான்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் 4 எபிசோட்ஸ், ஈச் எபிசோட் 1 hour டியூரேஷன். 4th எபிசோட் தான் கொஞ்சம் 1 hour 20 minutes வரைக்கும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. அண்ட் பயங்கர ஒர்த்தாக இருந்தது. கொஞ்சம் இடத்துல போர் அடிக்குதுலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் இன்கேஸ் அந்த எல்லா கேரக்டர்ஸோட இந்த டெப்த் ஆகிட்டீங்கன்னா ஸ்டோரி பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். ஒரு இதில் நியூவான சில சஸ்பென்ஸு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, பியூர்லி நம்ம அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட வேர்ல்ட்ஸில் உள்ள இன்வால்வ் ஆகிட்டோம். அண்ட் எப்பவும் போல அந்த எபிசோட் போல ஒரு சம பெரிய கிளிஃப் ஹேங்கரோட கொண்டு வந்துட்டாங்க. பயப்படாதீங்க, எந்த ஸ்பாயில்ஸ்லாம் தரமாட்டேன், பட் ஒரு நல்ல கிளிஃப் ஹேங்கரோட கொண்டு வந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் போது, எப்போடா நெக்ஸ்ட் நம்ம டிசம்பர் 26 வரும்னு சொல்லிட்டு நம்ம ஈகராக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம சீசன் 5ல என்னதான் ப்ரோ பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி ஹண்ட் ஃபார் வெக்னான்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் கூட பண்ணலாம். வெக்னா இருக்கான், ஓகேங்களா, அவன் பாட்டு அவன் அப்சைட் உலகத்துல இருக்கான். பட் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இடத்தோட இங்க லிங்க் பண்ணிட்டு, மீனா ஹாக்கின்ஸோட இடத்துல வந்து லிங்க் பண்ணி அவன் வந்து அவனோட ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளானை வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அது என்ன பிளானா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங் மாதிரியும். அண்ட் என்கிட்ட நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வேர்ல்ட்ஸ்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டு அண்ட் அவங்க ஒரு தியரியோடலாம் உள்ள கொண்டு வருவாங்க. பட் ஒரு ஹைலைட்டான விஷயமே, மிலிட்ரி நீ என்னையா இங்க பண்ற? ஸோ நம்ம என்டையர் மிலிட்ரி ஆர்மி குரூப்பான ஒரு ஃபுல் ஆம்படான வெஹிக்கல்ஸோட வந்து சில விஷயங்கள்லாம் உள்ள இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் ஹை பட்ஜெட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஹெலிகாப்டர்ஸ்லேருந்து டேங்கர்ஸ் அது எல்லாத்தையும் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. பட் எந்த இடத்துல இருக்கு அது இங்கே சீரீஸை பாருங்க, அங்கதான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் எபிசோட் 1லேருந்து அந்த கிரால் என்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஒன்றும் கிடையாது, அவங்க வெக்னாக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வெக்னாவை எப்படி வெளியே கொண்டு வர்றது, இன்கேஸ் வெக்னா வந்துட்டாங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி வெக்னாவை வந்து தோக்கடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சம பெரிய பிளான்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த பிளானுக்கு என்ன நடக்குது, இதுக்கப்புறமா இன்னும் டிஃப்ரெண்டான ஒரு பிளானோட கொண்டு வருவாங்க. சரி, ஓகே, வெக்னா இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கேரக்டர் வந்து நம்ம பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வெக்னாவை பிடிச்சாங்களா இல்லையா, அதெல்லாம் நம்ம அப்படியே பொறுமையாக இந்த சீசன் 5ல பார்த்துடலாம். பட் ஸ்டோரி எல்லாம் இன்னும் இருக்குதான். அந்த ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் எனக்கு பர்சனலி எப்படி இருந்ததுன்னா, ஓகே, இதெல்லாம் அவங்க இப்போ நல்லபடியாக டெவலப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த இன்னும் நல்லபடியாக எங்கேஜிங்கான ஒரு ஸ்டோரி லைனோட வரும். ஸோ இனிஷியல் ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லா கேரக்டர்ஸ் இந்தந்த இடத்துல இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. டஸ்டின்லாம் பார்த்து என்னையாச்சு அவனுக்கு திருப்பியும் மைண்ட் வந்து கேம்ல கொண்டு வாடான்னு சொல்லிட்டு அப்படி நம்மள ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க எபிசோட் 1 and 2ல. பட் ஓகே, திருப்பி அவன் கேம்ல வந்துட்டான். ஸ்டீவ் ஒரு பக்கம் ஒரு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ ப்ரோ, இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம அழுவாக்குற மாதிரி இமோஷனலான செக்மெண்ட் இருக்கானா, அது நீங்க எபிசோட் 4 பாருங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு. எந்த டவுட்டும் கிடையாது, இது ஒரு தரமான சீரீஸ் தான். அண்ட் ஆல்ரெடி நம்ம இதை வந்து பல வருஷமா பார்த்ததுனால நம்ம அந்த எல்லா கேரக்டர்ஸோட ஈஸியா கனெக்டும் ஆகிடும். அண்ட் அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அதே கேரக்டர் வித் அதே சேமான ஒரு கன்சிஸ்டன்சியோட உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ நிறைய இடத்துல வந்து புரியுது, அந்த கேரக்டர்ஸ் ரியல் லைஃப்ல ரொம்ப வாழ்ந்துட்டாங்க. பட் இன்னும் கூட இந்த சீரீஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் இந்த டிஹெச் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிடும். பட் அது சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ரியல் லைஃப்ல பார்த்ததுனால நம்மள அது கொஞ்சம் எக்ஸைட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. மிது வைஸ் எல்லா கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க்ல இருந்து அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் டெரிங்ல இருந்து சில இடத்துல நல்ல ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லாம் விஷுவல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஹைலைட்டே வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல அந்த ஒரு ஹாரர் எலிமெண்டான ஒரு மியூசிக் வரும் பாத்தீங்களா,
அதுதான் வந்து என்டர் திங்ஸ்க்கே ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அகெயின் நம்ம உள்ள எல்லாமே திருப்பி நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அன்டவுட்டட்லி சொல்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு டாப் மோஸ்டான ஒரு சீரீஸ் தான் அது நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். அண்ட் அவங்க திரும்பி அதை வந்து நல்லபடியாக ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதான் எப்படா நெக்ஸ்ட் நம்ம December 26 வரும் அண்ட் ஃபைனல் கடைசியான எபிசோடுக்கும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அது எப்படியா முடிக்க போறீங்க? அண்ட் எல்லாருக்கும் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் பர்சனல் ஃபேவரட்டான சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. மெயினாக நம்ம ஸ்டீவ் அண்ட் டஸ்டின்னு தான். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. எனக்கு இன்னும் தோணுது, ஏன்னா ஒரு கிரேட்டஸ்டான ஷோ சீரீஸ் எடுத்தோன்னு வச்சுக்கேன், ஒரு அல்டிமேட்டான ஒரு சாக்ரிஃபைஸ் ஆன ஒரு விஷயம் வந்து அவங்க கடைசியில் வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். கனெக்ட் மீன்ஸ் அது இமோஷ்னலி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்கேஸ் அது ஒரு இமோஷனல் எண்டிங்கோடு இருந்தால் அதை நம்ம மறக்கவே முடியாது, அந்த சீரீஸா ஆர் அந்த மூவியா சரி. ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் மேபி நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லயோ ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பை அந்த அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் எந்த கேரக்டரா இருக்கலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஏதோ நம்ம 7 அதான் நம்ம 11ஓட கேரக்டர் இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ ஒரு தோணுது. ஏன்னா அவங்களும் ஆல்மோஸ்ட் சேம், அதே அவங்கக்கிட்டயோ பவர் இருக்கு. வெக்னாக்கு அகைன்ஸ்டா இவங்களால மட்டும் தான் நிற்க முடியும். அண்ட் மேபி அவங்க கொஞ்சம் லைக் நம்ம லோக்கி எப்படி ஒரு அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார், அந்த மாதிரியான விஷயம் கூட இவங்க பண்ணலாம். ஜஸ்ட் மை தியரி, பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பை தி வே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்கேஸ் நீங்களும் சீரியஸா பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாருங்க, பல வருஷமா இருக்கு, லைக் அவ்வளோ இயர்ஸா பார்த்துட்டு இருக்குமா. ஸோ எல்லா கேரக்டர்ஸோடும் நம்மளும் க்ரோ ஆன மாதிரி ஒரு இமோஷன் அண்ட் ஃபீல் இருக்கு. அண்ட் பார்க்கும்போது நம்ம லைக் அது கூட சிரிச்சிருக்கோம். ஸோ அவங்க கூட அப்படியே கொஞ்சம் இமோஷனலாக இருக்கும், சில கேரக்டர்ஸ் இன்டெப்தா. ஸோ நல்லபடியாக இருந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு தரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இப்போ நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே கொஞ்சம் கம்மியாக இருந்து, பட் திருப்பியும் அவங்க ஒரு டாப் லெவலான சீரிஸ் வந்து திரும்பியும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பை த வே, தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. நானும் கொஞ்சம் இமோஷனல் ஐட்டம் பார்க்கும்போது பை த வே சில எலிமெண்ட்ஸ்ல அப்படிலாம் இருக்கு உள்ள, அதுக்காக தான். அண்ட் இன்கேஸ் நீங்களும் இன்னும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.